இவ்வளோ பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாக்களில் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றினா ஒரு சின்ன பிரீஃபை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டிராகன் திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத வசூல் சாதனையை படைச்சிக்கிட்டு இருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் வெறும் 3 நாளில் 50 கோடிக்கு மேலே வசூல் சாதனையை படைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, சாட்டர்டே சண்டேனா பரவாயில்ல, மண்டே அதாவது இன்னைக்கு கூட நிறைய தியேட்டர்ஸில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தோட எண்டுக்குள்ள 100 கோடிய டிராகன் திரைப்படம் தொற்றுன்னு பேசப்படுது. காலேஜ் ஸ்டூடெண்டோட வாழ்க்கையை மையமாக வச்சு உருவாகியிருக்க இந்த படம் பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கு. ஆனா ரிலீஸ் ஆன கொஞ்சோண்டு நாள்ல இந்த படம் இவ்வளோ பெரிய வசூலை படைக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ரீசெண்டாக வந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா டிராகன் திரைப்படம் புக் மை ஷோ ஆப்ல டிக்கெட் விற்பனையிலையும் புதிய சாதனை படைச்சிருக்கான். போன சனிக்கிழமை ஒரே நாளில் 28 லட்சம் டிக்கெட்கள் விற்பனை ஆகியிருக்கு. இதில் முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட ராயன், அஜித்தோட விடாமுயற்சி, சூர்யாவோட கங்குவா போன்ற முக்கிய ஆக்டர்ஸோட படங்களை பின்னுக்கு தள்ளி டிராகன் ஒரு சாதனையை படைச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கோட் இருக்கு, செகண்ட்ல வேட்டையன், தேர்ட்ல அமரன், மற்ற மூவிஸ் 3 இடங்களை பிடிச்சிருக்கு. ஏஜேஸ் ப்ரொடக்ஷன், விஜய் சித்து, ஹர்ஷத் கான், நிக்கிதாவோட கேமியோ, மிஷ்கின், ஜிவிஎம், அஸ்வத்தோட டைரக்ஷன் டிராகன் படம் எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியல் ட்ரீட்டை கொடுத்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஷாலோட மதகஜராஜா திரைப்படம் பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் செய்யப்பட்டாலும் இப்போ இருக்க ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷமா வெயிட் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷனுக்கு மத்தியில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் அந்த அளவுக்கு வசூல் சாதனையை ஈட்டலை. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் மத்தியில் சில கலவையான விமர்சனங்களையும் பெற்றுட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் பிரதீப்போட 2வது படமே இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்பார்க்காத வெற்றியாக தான் பார்க்கப்படுது. நெட்டிசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருக்க இந்த டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தன்னோட ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அவர் பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். நான் டாக்டரா வேணும்னு என்னுடைய பெற்றோரோட கணவர் நிறைவேற்ற முடியாம போனதுக்காகவும் அடங்காத இன்ஜினியரிங் மாணவனா இருந்ததுக்காகவும் பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு டிராகன் பட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ட்வீட் போட்டிருக்காரு. டிராகன் படத்தில் பிரதீப்போட அம்மாவா வரவங்களோட பேரு சித்ரான்னு வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்துவோட அம்மா பேரும் சித்ரா தானா. அதனால தான் சித்ரா எஸ் சித்ரான்னு அவங்கள சித்தரிச்சதா அஸ்வத் மாரிமுத்து இன்னொரு ஹார்ட் நோட்டையும் கொடுத்துருக்காரு. இந்த 2025 இயரோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டிராகன்னு சொல்லலாம்.